அங்கங்க நிக்கவே மெதுவா பேச ஆரம்பிச்சிருவான். எப்ப பார்த்தாலும் பிரச்சாரம். நாம ரெண்டு பேரும் வேற ஏதாவது பிசினஸ் பேசிட்டு இருந்தாலும் பக்கத்துல வந்து நின்று குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். தொடக்கமே அதுதான். குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி உள்ளவங்களை அனுமதிக்க கூடாது. என்னன்னா, முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹரம்ல பாடம் நடத்திட்டு இருக்காங்க, ஹதீஸ் பாடம். இந்த உலகத்திலே ஒரு ஒப்பற்ற பெரிய மேதை, கனவுகளுக்கான விளக்கங்களில் உலகத்தில் தன்னிகரற்றவர். முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திட்டு இருக்கிறப்போ இந்த ரெண்டு பேர் வந்தான். அந்த ரெண்டு பேர் ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல உள்ளவன்னு அவங்களுக்கு தெரியும். வந்த உடனே சொன்னான், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு விஷயம் பேசணும். இல்ல போயிட்டு வா, நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், போயிட்டு வா. இல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். இல்ல போயிட்டு வா. நிஸ்ப கலிமா, ஒரு இல்ல கொஞ்சமாவது, முழுசா இல்லைன்னாலும் கொஞ்சமாவது ஒண்ணுமே பேசக்கூடாது. நீ பேசுறதா இருந்தா நாங்கெல்லாம் எஞ்சி போயிடுறோம். முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுக்க தெரியாத சாதாரணமான ஆள் அல்ல, மடு அல்ல, அது மழை, அது கடல். அது ஆனால் அந்த கடலுக்கு தெரியும் குழப்ப வர்றவன்ட்ட தெளிவு எதுவும் இருக்காது. ஆனா குழப்புற அளவுக்கு தேவையான 4-5 மசாயில் வச்சிருப்பான், அவன் கரெக்டா போட்டுருவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல சபீஹ் இப்னு அஸ்ல் ஒருத்தர் இருந்தான். சபீஹ் அவர் பேர். அவனுக்கு வேலையே என்னன்னா, எங்கேயாவது மக்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு போறது, போய் மெதுவா அப்படி 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 பிட்ட தூக்கி போடுறது, அங்க ஏதாவது பத்திக்கும். குர்ஆன்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அல்லாவே கொஞ்சம் அப்படி ஒண்ணும் இப்படி ஒண்ணும் முரண்பாடா பேசுற மாதிரி தெரியுது. எல்லாம் உடனே கவன ஈர்ப்பு தானே, டக்குன்னு எல்லாம் கவனமாய். என்ன இல்ல, ஒரு இடத்துல சொல்றான், வலா யுஸ்அலு அன் ஸுனூபிஹிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள்கிட்ட அவங்க குற்றத்தை பத்தி கேட்கப்படாது அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. அப்படியா இருக்கு? ஆமா, இந்த பாருங்க, பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்புறம் பாருங்க, இந்த பாருங்க பாருங்க, லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். எல்லாத்தையும் ஒருத்தர் விடாம அவங்களுக்கு கொடுத்த நியமத்தை பத்தி நாம கேட்டுதான் தீருவோம். கேள்விகள் பாருங்க, ஒரு இடத்துல கேட்க மாட்டோங்கிறான், ஒரு இடத்துல கேட்கறோங்கிறான். நம்மளும் முஸ்லிம்கள் தான், என்ன பண்ண ஒரு மாதிரியா குழப்பமா இருக்கு. லேசா இப்படி ஒரு மாதிரி அவன் வயிற்றுல புளிய கரைச்சு அவன் ஒரு மாதிரி ஆகி, குர்ஆன்லயே இப்படி ரெண்டு விதமா இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டுல இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, சொல்ல முடியும் சான்றுகளோடு நம்மால். அவன் சொல்லிட்டு போய் இப்படியே போயிட்டு இருந்தான்ல, அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க கலீஃபாட்ட, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான இடத்துக்கு தான் போயிருக்கான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒண்ணு கேட்டாங்க, இங்க வா, உன் சந்தேகம் என்ன நீங்க சொல்லு. இதுதான் சந்தேகம், இப்படி ஒரு இடத்துல வருது, இப்படி ஒரு இடத்துல வருது. சரி, எங்கிருந்து வர்ற? நான் பகதாதுல இருந்து வர்றேன். ஓ, நீ கூஃபால இருந்து வர்றியா? ஆமா. இது வரைக்கும் இங்க வந்து எத்தனை உலமாக்கள்கிட்ட மார்க்க அறிஞர்கள்ட்ட நீ கேட்ட? இல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கல. ஏதாவது முஃப்திகள்கிட்ட ஏதாவது இல்ல, கேட்கல. வேற ஏதாவது இங்க இருக்கக்கூடிய ஷூன இஸ்லாமியாவை கவனித்துக் கொள்ளக்கூடிய மார்க்க அரங்குகள் அங்கே ஏதாவது? அங்கெல்லாம் கேட்கல. பின்ன என்ன, சந்தையில கடைவீதியில பூரா இதை நின்று பேசுறிய, உன் நோக்கம் என்ன? தெளிவு பெற விரும்பினால் யாராவது மார்க்கறிஞர்கிட்ட தொடர்பு கொண்டு குர்ஆன்ல இப்படி ரெண்டு விதமா வருதே என்னன்னு கேட்டிருக்கணும். நீ அங்க கேட்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல இதுக்கான தண்டனை கொடுத்துட்டு அடிக்கலான்னு விளக்கம் சொல்லலான்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு விட்டு சவுக்கடி கொடுக்க ஆரம்பிச்சோன்னாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சு அடி அடி அடின்னு பூரா அடிச்சு முடிச்சு தலையில காயம், வழிகிற ரத்தத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், விசாரணையில பல கட்டம் இருக்கிறது. மறுமையின் விசாரணை ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் ஒவ்வொன்னையும் கேட்பான். விசாரணை எல்லாம் முடிந்து நீ நரகம் என்று தீர்ப்பாகி உனது பட்டோலை எல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைவு பெற்றுச்சுன்னா அப்புறம் வந்து உன்னை 2வது தடவை கேட்கறதெல்லாம் இல்ல. சொல்ல போனா உன்னை கேட்கறது இல்ல, உன் கைகாலெல்லாம் பேசி சாட்சி சொல்லும். குர்ஆன்ல வர்ற மாதிரி நஷது ஐதீஹிம் அர்ஜுலுஹும் அப்படின்லாம் வர்ற மாதிரி ஒரு கட்டம் இருக்கிறது. உன்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டான் அல்லாஹ். ஒரு கட்டம் இருக்கிறது, துருவி துருவி கேட்பான். ரெண்டுமே மறுமை நாள் தான். வழியும் ரத்தத்துக்கு இடையில சொன்னா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுட்டா நேரா பகதாது போயிரு, இந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாது. வேடிக்கை என்ன தெரியுமா, அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, பகதாதுல போய் இவன் ஒரு மாதிரியா மண்டையில 10 கித்தெல்லாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறப்போ யாரோ விஷயம் கேள்விப்பட்டவரோ படலையோ தெரியல, அங்க போய் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு இவன்ட்ட. என்னன்னா குர்ஆன்ல 2 விதமா வர்ற மாதிரி தெரியுது. ஒரு வேற ஏதோ ஒரு சந்தேகத்தை சொல்றாரு. 2 விதமாவா? சத்தியமா எனக்கு தெரியாது, நீ கற்றறிக்கிற அறிஞர்கள் யார்த்தையாவது போய் கேட்டுக்கோ. ஏன் முதல்ல எல்லாம் சொல்லுவே இல்ல? அவன் தெளிவா சொன்னா, அத்தபனி அமீருல் மோமினின்,
எனக்கு கலீஃபா ரொம்ப கரெக்டா பாடம் சொல்லி கொடுத்துட்டதுனால இப்ப தெரிய மாட்டேங்குது. முதல்ல தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரியான பாடம் இப்போது கிடைத்ததால் நான் சொல்ல வருவது, விடைகள் தெரியாமல் வினாக்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு சுட்டிக் கொள்ளுகின்ற பேர் வழிகளிடமிருந்து மிகப்பெரிய எச்சரிக்கை இன்றைக்கு தேவை. குழப்பறது ரொம்ப சிம்பிள், விடை சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நாட்டுல குழப்பறதுக்கு நிறைய பேர், விடை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. விளாவரியாக விடை சொல்ல ஆள் இல்லை. குழப்ப நிறைய பேர். குழப்பவும், பொய் சொல்லவும், குறுக்கிடவும், குறுக்கு கேள்வி கேட்கவும், விமர்சனம் என்ற பெயரில் முன்வைக்கவும் இதுக்கு பெரிய திறமையெல்லாம் தேவையில்லை. நீங்க 10 மாடி பில்டிங்க உட்காந்து 4 வருஷமா பார்த்து பார்த்து கண்களெல்லாம் பூத்து பூத்து நீங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பட்ட சிரமம் எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் லெப்ட்ல இருந்து வருவான், இப்படி நின்று இப்படி அண்ணாந்து ஒரு தடவை பார்த்துட்டு நல்லாதான் இருக்கு, இந்த ஜன்னல் அங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் போயிடுவான். இவன் என்ன செஞ்சாங்கறீங்க? 10 ஆண்டு காலம் அந்த கட்டிட பணியினுடைய எவ்வளவு நெளிவு, ஒன்னும் தேவையில்லை. இது இங்க இருக்கிறத விட இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு ஒரு திறமையும் தேவையில்லை. குறை சொல்ல, விஷமத்தனத்தை பரப்ப, விமர்சனத்தை முன்வைக்க, குறுக்கீடு செய்ய அல்லது குழப்ப இதுக்கு திறமையே தேவையில்லை. பாக்கெட்டில் 4 கேள்விகள் இருந்தால் போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. சமயங்கள்ல உலமாக்கள்கிட்டையும் அந்த கேள்வியை தூக்கிட்டு வந்துடுறது உண்டு. அவர்கள் அல் குர்ஆன்ல 23:33 அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்க இது சம்பந்தமா. இதுல என்னன்னா 23:33 இருக்குதான்னு கூட ஆனா ஒரு தடவை இதுவரையும் பார்த்ததில்லை. ஆல்ரெடி எழுதி கொடுத்துருக்காங்க 23:33 அல்லது 23:14 இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. முஹம்மது இப்னு சீரின் பக்கத்தில் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்குள் அனுமதிக்கவில்லை. சபீகை திரும்பி பார்க்காமல் பகதாது போய் என்று சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? வினாக்கள் என்ற பெயரில் விளக்கங்கள் இல்லாமல் கேள்விகளை கையில வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருப்பவர்களால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தினுடைய முன்பும் வைக்க வேண்டும். கொஞ்சம் நீங்கள் சார்ந்திருக்கிற அமைப்புகளை சார்ந்த தலைமைகள், அவர்களின் பேச்சுகள், நடத்தைகள் நாகரிகமா மேடையில பேச தெரியல தெரியுமா உங்களுக்கு? நான் மனவருத்தத்தோடு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நாலாந்தர வார்த்தையில நரகல் நடையில பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? என்ன கேவலமாக தண்ணி அடிச்சவன் மேடையில பேசுற மாதிரி பல மேடைகள், பல முகாம்கள். அந்த பேர், ஆமா தெளிவா பேரெல்லாம் சொல்றாங்க. டாஸ்மாக்ல இருந்து அப்படியே மைக்கு முன்னாடி நின்றுவானவ போல தெரியுது. என்ன என்ன நரகல்! உங்களுக்கெல்லாம் எந்த தூதர் இப்படி பேசுவதற்கு சொல்லி கொடுத்தார்? எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையில எந்த எதிரியை இப்படி பேசினார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த எதிரியை அப்படி விமர்சித்தார்கள்? ஹதீஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் தான் இவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை காலஞ்சென்றவர்கள், உயிரோடு உள்ளவர்கள், மௌத்தா போனவர்கள் எல்லாரையும் நீக்க மர பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு திட்டுகிறீர்களே, பேசுகிறீர்களே. ஒரு சபையொடுக்கமும் மேடை நாகரிகமும் தெரியாதவன் எல்லாம் சமுதாயத்திற்கு எப்படி தலைமை ஏற்பான்? அரசியல்வாதிகள் கூட சில இடங்கள்ல, தாக்குற இடங்கள்ல கூட கண்ணியமா பேசுறான். சில பேச்சாளர்கள் சில முகாம்களில் பேசுகிறார்கள், அவங்களை விடவும் கீழ்த்தரமாக இருக்கிறது. உங்களை விளங்க அந்த பேச்சின் நடை போதும். உங்களின் வாழ்க்கை முறையையும் சேர்த்து எங்களாலே புரிய முடியும்.